Praise the Lord. Hallelujah. சியோன் லெந்துகால ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். 21வது நாளாகிய இன்றைய தினத்திலே சங்கீத புஸ்தகத்தில் காணப்படிதான சிலுவையின் நிழல் 3வது பகுதியாக நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் சிலுவையை கொண்டு நமக்கு ரட்சிப்பை அருளினவர். அந்த சிலுவையின் நிழல் வேத புத்தகம் முழுவதும் மோசையை தொடங்கி சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களிலே நம்மை தெளிவுபடுத்துவதாக அவர் நமக்கு விவரித்து காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டு. அவரை குறித்து சொல்லிய வசனங்கள் அங்கே காணப்படுகிறது. அப்படியாக சங்கீதம் 31 சங்கீதம் 5வது வசனத்திலே தம் தாசனாகிய தாவீதை கொண்டு ஆண்டவர் சொன்ன காரியம், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாய் கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று சொல்லி ஆண்டவர் தாமே தன் ஆவியை பிதாவினுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறதான ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் அறிவித்திருக்கிறார். அது நிழலாக அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே விதமாக 16 சங்கீதம் 10வது வசனத்திலே, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானே அழிவை காண ஓட்டீர் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இந்த நிழல்கள் புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக மாறிவிடுகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இதோ சிலுவையில் அறையப்பட்டதாக கிறிஸ்துவானவர் கடைசியாக பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் என்று சொல்லி லூக்கா 23:46 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. மனுஷகுமாரன் ஊழியம் செய்யும்படி வராமல், ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி மத்தேயு தம்முடைய சுவிசேஷத்திலே எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமுடையவராக இருக்கிறான். அதிலே மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. சரீரம் மண்ணால் உண்டாக்கப்பட்டது மண்ணுக்கே திரும்பும். ஆத்மாவை ஆண்டவராக தேவன் அங்கே மரணத்தில் ஊற்றினார், குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். மண்ணான சரீரம் தம்மிருந்த பூமிக்கு திரும்பும் போது ஆவியானது தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும் என்று சொல்லி பிரசங்கி 12:7 தெரிவிக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. நாம் ஆவி விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் மரண நாளை குறித்து வைத்திருக்கிறார். அந்நாளிலே ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே சொல்லும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவராய் கிறிஸ்துவே தம் ஆவியை பிதாவின் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தார். அந்த ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு சந்ததியை அவர் கண்டு ஒரு தேவனுடைய சித்தமான ரட்சிப்பை அங்கு அருளும்படி அவருடைய கைகளினால் அது வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா அந்த காரியத்தை முன்னறிவித்தார், தீர்க்க தரிசனமாக உரைத்தார். கர்த்தருடைய மகிமை தன்னையே கிருபாதார பலியாக, குற்ற நிவாரண பலியாக சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தவர் கிறிஸ்துவானவர். அவர் தாமே தமது ஆவி பிதாவுடைய கையில ஒப்பு கொடுத்தவர். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவும் அநேக பாவங்களை சுமந்து ஒரே தரம் பலியிடப்பட்டு மீண்டுமாய் ரட்சிப்பு அருளும்படிக்கு 2ஆம் தரம் மீண்டுமாய் பாவம் இல்லாமல் வருவார், பரிசுத்தராய் வருவார்.
மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமீன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோள்களை உடையவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு தரிசனமாகி தெரிவித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் இன்னொரு உட்கார்ந்து செய்வேன் சொல்லி இந்த வாக்குத்தத்தம் நமக்கு பண்ணியிருக்கிறார். ஆம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அந்த சிங்காசனத்துக்கு அமரும்படியாக என்ன தேவன் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தின 20:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சீக்கிரமாய் வர விரும்புகிறார். நம்மையும் கூட்டி சேர்த்துக் கொள்ளும்படியாக. அவர் தாமே நமக்காக ஆயத்தம் வாசஸ்தலத்துக்கு கூட்டி செல்லும்படியாக அழைத்து செல்ல வருகிறவர். தாமதம் பண்ணார், சீக்கிரமாய் வருவார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவனும் மன்றம் என்றைக்கும் அறியாமல் இருப்பான் என்று சொன்னவர். வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்வோம். தேவனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.